ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சண்டிகர்லேருந்து மணாலிக்கு வந்த அந்த ஈவினிங் எங்கெங்கெல்லாம் போகணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வந்த உடனே நான் பார்த்தது ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் செடி தாங்க. மீதி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பின்னாடி சீட்டு காலியாக தானே இருக்குது உனக்கு. ஆமாங்க, வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நியர்பைல இருக்க ஹதிமா டெம்பிளுக்கு தான் போகிறோம். போகிற வழியெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக பனிமலைங்க. நான் ஃபஸ்ட் டைம் அதான் பார்க்குறேன். அதுதான் அந்த வீடியோ எடுத்துகிட்டே போனேன். ஃபஸ்ட்டுலேயே ஓடிட்டாங்க. ஹதிமா டெம்பிள் மணாலி ட்ரிப்புன்னு போட்டால் ஃபஸ்ட்டு வர்றதே இந்த டெம்பிள் தான். ஆஹா, இவங்க தீபிகா படுக்கணும். இந்த ஏதோ ஒரு சீன் இங்கே தான் நடந்துச்சு. இந்த கூடியா படத்துலேயும் இந்த சீன் தான் வருது. ரோஜா படத்துலையா? அப்படியா? என்னமோ என் ஹஸ்பண்ட் சொல்கிறான். ரன்பீர் ஹதிமா தேவி அவங்க யார் தெரியுங்களா? மகாபாரதத்தில் வர பீமனுடைய ஒய்ஃப் தாங்க இவங்க. இவங்களுக்கான கோவில் தான் இந்த கோவில். அவங்களுக்குன்னு மகாபாரதத்தில் ஒரு கதையே இருக்குங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இவங்கள தான் காவல் தெய்வம் போல் வழிபடுறாங்களாங்க. நானும் பார்த்தாங்க, நிறைய கடைக்கு இவங்க பேர் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப பழமையான கோயிலுங்க. இது 1553 கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே 4 லேயராக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. சுற்றி காடு. பக்கத்துலேயே அவங்க பையன் இருக்காங்க. அதாவது இவங்களுக்கும் பீமனுக்கும் பிறந்த பையன் கடவுள் கச்சன் இருக்காரு இல்லையா, அவருக்குன்னு தனியாக சந்நிதி அவங்க இருக்காங்க கோவில். டூருக்குன்னு மணாலிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு இந்த இடத்த தான் காட்டுறாங்க. சீசன் டைமில் இது ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்குங்களாம். நாங்கள் மான்சூனில் போனதுனால அந்த அளவுக்கு இதுவே இல்லை, பனியே இல்லை. அதனால் நாங்கள் கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. ஸோ அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லேண்ட்ஸ்கேப்ல இருக்க போட்டுருக்கு. அப்போ ட்ரெஸ் இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நியர்பை தான் ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் டெம்பிள் இருக்குது. அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வர்றதுனால அன்னைக்கு போகல, அடுத்த நாள் தான் போனோம். அவங்க அந்த கோவில் கீழவே அவங்க ஊர் ஆளுங்க மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறதுக்காக வச்சுட்டு இருந்தாங்க. சரி, அவ்வளோ தூரம் போயிட்டோம், அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுருவான்ட்டு போட்டேன். இந்த காஸ்டியூமுக்கு 150 or 200 என்னமோ பே பண்ணோம். பக்கத்தில் ஒரு முயல் குட்டியை வச்சுருந்தாங்க. அந்த முயல் குட்டியை தூக்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 rupeesங்களாம். சரி, குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களையும் தூக்க வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இதோ இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவனை மாதிரி தான் அங்க நிறைய பேர் சுத்துறானுங்க. நல்லா ஜைஜாண்டிக்கா இருக்கிறானுங்க. ஆனா கொஞ்சம் கூட பயன்படுத்த மாட்டானுங்க. நம்ம அப்படியே கவர் பண்ணி நம்ம கிட்ட இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றானுங்க. அங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க. ஆனா யாரையுமே கொலைக்கிறதோ கடிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியே பாசமா அப்படியே பம்புறது. அங்க பாருங்க எத்தனை பேர் வரானுங்க பாருங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்குங்க. டூருக்கு வராங்க, அவங்க நல்லா பாசமா தான் இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் அவங்க கிட்ட பவ்யமா நடந்துட்டோம்னா நமக்கு எதாவது வாங்கி தருவான்றத நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு சூப்பரா ப்ளே பண்றானுங்க. அப்புறம் நியர்பை இருக்கிற ஒரு கடையில போயிட்டு பிரெட் ஆம்லெட்டும் மோமோஸும் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட்டுட்டு போறாங்க. இதுதான் அங்கிள். எங்கள் மம்மி ரொம்ப சேடாக இருக்காங்க. நான் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதான் பூவானாக்கா அதை எழுதினா இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் நாங்கள் ஆஃப் பண்ணிக்கிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, பாய். ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மால் ரோட்டுக்கு தான் போனோம். அங்கே மணாலியில் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய கடைங்க இருக்குது. அப்புறம் லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது. அப்படியே அந்த சாயங்கால நேரத்தில் சில்லுன்னு காற்று. எவ்வளோ கடைங்க தெரியுமா அங்கே இருக்கிறது.
நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த கோட்டும் சரி, இந்த ஸ்வெட்டர்ஸும் சரி, இல்லை ஜக்கினும் சரி, இங்கே வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஊர்லேருந்து எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இங்கே இருக்குது. சுற்றி அழகான மலை, நடுவில் கடை வீதி, எவ்வளோ அழகான்னு தெரியுங்க அந்த இடம் பார்க்கறதுக்கு. அதாவது எப்படி சொல்ல, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடம். ஷாப்பிங்கும் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து அந்த நேச்சரை பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம். நாங்களும் அப்படியே கொஞ்சம் ஷாப்லாம் பண்ணோங்க. கொஞ்சம் ஸ்வெட்டர்ஸ், ஷால்ஸு, அதுக்கப்புறம் செப்பல்ஸு இதெல்லாம் வாங்கினோம். அடித்து பேச முடியல. இதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்லிடுறாங்க. சில பேர் எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் புரியல, இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு செருப்பு பார்த்தோம். அது எப்படி வாங்கலான்னு பேசிகிட்டு இருந்தோம். இவங்க 2 பேர் யார் பே பண்ணோன்ட்டு சண்டை போட்டுருந்தாங்க. ஆனால் இங்கே இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. என்ன ஏன்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா. சுற்றி அவரே வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மோமோஸ்லாம் சாப்பிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு டெம்பிளுக்கும் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுங்க. அதான் போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக இருந்துங்க. சல்வார்லாம் சூப்பராக இருந்தது. மோஸ்ட்லி ரெடிமேட்ஸை விட அவங்க வந்து மெட்டீரியலாக சேல் பண்ணுறாங்க. நான் பார்த்த கடை வரைக்குமே அப்படி தான் இருந்தது. ரெடிமேட்ஸ் இருக்குது, பட் அதிகமாக அங்கே வந்து மெட்டீரியல் தான் சேல் பண்ணுறாங்க. என்ன நடக்கணும், நடந்து போகணும், நமக்கு கொஞ்சம் திறமை இருந்தால் பேசணும், லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இருந்துன்னா சூப்பராக ஷாப் பண்ணிட்டு வரலாம். சில இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னாங்க, கிளப் ஹவுஸ் அங்கெல்லாம்ன்ட்டு. ஆனால் நாங்கள் ரூமுக்கு போகலான்ட்டு ரூமுக்கு வந்துட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:15 PM ஈவினிங். ஆனால் அங்கே இன்னுமே சன்செட் ஆகலை, இருட்டாகவே ஆகலை, வெளிச்சமாகவே இருந்தது. எங்கள் ரூம்லேருந்து ஆப்போசிட் வியூங்க, எவ்வளோ அழகு இல்லை. இதெல்லாம் நான் எங்கே கனவு தான் கண்டிருக்கேன், நேரில் பார்க்கவே என்னால் இன்னமும் நம்ப முடியல அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்ட்டு. அப்படியே நான் எங்கள் அம்மா எங்கள் அக்காக்கெலாம் வீடியோ கால் பண்ணி நான் பார்த்த அந்த அழகு நீங்களும் பாருங்கன்னு காட்டினேன். 7:40 வரைக்குமே எங்களுக்கு இருட்டு ஆகலைங்க, அப்படி தான் இருந்தது. ஈவினிங் டின்னர் அந்த ஹோட்டல்லே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. அவள் தாங்க இன்றைக்கான வீடியோ. நான் ஸ்னோ பார்க்க நாளைக்கு தாங்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.